நாகையில் பெய்து வரும் மழையால் நாகூர் கோமதி காலனியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். அந்த மழைநீரை அகற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. தென்கிழக்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்னும் 12 மணி நேரத்தில் பெங்கால் புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்று காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று காலை 9 மணிக்கு தொடங்கிய மழை கடந்த 24 மணி நேரங்கள் கடந்தும் தற்பொழுதும் அந்த மழை நீடித்து வருகிறது. அவ்வப்போது தூறல் மழையாக மாறினாலும் கனமழை பெய்து வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம், கோடியக்கரை உள்ளிட்ட இடங்களில் 18 சென்டிமீட்டர் மழையும், வேளாங்கண்ணியில் 17 சென்டிமீட்டர் மழையும் அந்த கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாயிருக்கிறது. இந்த நிலையில தான் நாகூர் பகுதியில கடுமையான மழை பெய்து வருகிறது. இந்த மழையினில் கோமதி காலனி பகுதியில் உள்ள வீடுகளில் மழைநீர் உட்புகுந்திருக்கிறது. இந்த மழைநீர் உள்ளே புகுந்ததனால் வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாம் சேதமடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அவர்கள் தங்குவதற்காக அரிசிய மண்டபத்திற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அந்த பகுதியில் இருப்பவர்களை நீரை வெளியேற்றுவதற்கு நாகப்பட்டினம் நகராட்சி சார்பில் அங்கு நகராட்சி ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பகுதியில் இருந்த மழைநீர் வடிகால் அடைப்பு ஏற்பட்டதற்கு காரணமாகவே இந்த நீர் வீடுகளில் சூழ்ந்திருப்பதாக நகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக அந்த அடைப்புகளை அப்புறப்படுத்துவதற்கும் அல்லது அந்த பகுதியில மின் மோட்டார் மூலம் அந்த கழிவு நீர்களை, மழை நீரை வெளியேற்றுவதற்கும் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கின்றனர். இந்த மழைநீர் வீடுகளில் புகுந்தனால் விஷ ஜந்துக்கள் கழிவுநீர் வீடுகளில் உள்ளே இருப்பதால் அந்த நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இப்போ இந்த மழை பெய்து வரும் மழை தொடர்ந்து நீடிக்கும் பட்சத்தில் இங்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு கிராமப்புற பகுதிகளிலும் வீடுகளில் நீர் சூழும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. கிருஷ்ணவேணி. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் நிலையில் நாகை மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் குடியிருப்புகள் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பார்த்திபன்.